Parents and students, welcome to நிச்சயம் வெல்வோம் சேனல். நீட் எக்ஸாம் பற்றின அப்ளிகேஷன், லேட்டஸ்ட் அப்டேட், கவுன்சிலிங் பற்றியும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனல் நிச்சயம் வெல்வோமை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் யூஜி 2025 அப்ளிகேஷனுடைய கரெக்ஷன் விண்டோ வந்து மார்ச் 9லேருந்து மார்ச் 11:50 PM வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். கேண்டிடேட்ஸ்க்கு இந்த டைமில் ஏற்படுற டவுட்ஸும் அதுக்கான கிளாரிஃபிகேஷனும், அதாவது பாசிபிள் சொல்யூஷன், அவங்களுடைய டவுட்ஸ்க்கான பாசிபிள் சொல்யூஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய நீட் யூஜி 2025 அப்ளிகேஷனில் மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வேறு எந்த ஆப்ஷன்ஸுமே கிடையாது. நீங்கள் தான் உங்களுடைய கன்ஃபர்மேஷன் பேஜை டவுன்லோட் பண்ணி A to Z கம்ப்ளீட்டாக செக் பண்ணணும். அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்னு, அதாவது பெர்மிசிபிள் கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சில கேண்டிடேட்ஸ் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்க்கு பதிலாக அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிசி சர்டிஃபிகேட், பிசிஎம், எம்பிசி இந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணக்கூடாது. ஓபிசி சர்டிஃபிகேட் வேற, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேற. இந்த வருஷம் நீட் 2025 கரெக்ஷன் விண்டோ ஷெட்யூலில் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட், இதில் எந்த கரெக்ஷனும் இந்த வருஷம் அலோவ் பண்ணலை. ஸோ கரெக்ஷன் விண்டோவில் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய ஃபோட்டோ, ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ண முடியாது. சிக்னேச்சருக்கு மட்டும்தான் கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய சிக்னேச்சர் வந்து பிளட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரீ அப்லோட் பண்ணலாம். அது வந்து மேக்ஸிமம் பிளாக் இங்காக இருக்கிறது அட்வைசபிள். ப்ளூ இங்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்காக நீங்கள் பிளாக் இங்க் போட்டு ரீ அப்லோட் பண்ணணுமான்னு கேட்டாக்கா அது உங்கள் விருப்பம் தான். வேணும்னாலும் பண்ணலாம், இல்லாட்டியும் இருக்கலாம், ஒன்றும் இஷ்யூஸ் ஆகாது. அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ், டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுல மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய 10th மார்க் ஷீட் அப்புறம் 12th மார்க் ஷீட் டாக்குமெண்ட்டை ரீ அப்லோட் பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய நீட் யூஜி 2025 அப்ளிகேஷனில் சிக்னேச்சரை வந்து ப்ளூ இங்கில் போட்டிருக்காங்க. அது ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது. பிளாக் இங்க்லேயும் இருக்கலாம், ப்ளூ இங்க்லேயும் இருக்கலாம். இதனால் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமான்னு நிறைய கேண்டிடேட்ஸ் கேட்குறாங்க. கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகாது. இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பிளாக் இங்கில் சைன் போட்டு அந்த சிக்னேச்சரை நீங்கள் ரீ அப்லோட் பண்ணிக்கிங்களா. ப்ளூ இங்கில் இருந்தாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. என்டிஏ வந்து சிக்னேச்சர் வந்து உங்களுடையதான் மட்டும்தான் செக் பண்ணுவாங்க. அது ப்ளூ இங்கா இல்லை பிளாக் இங்காலாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ இதை நினச்சி கேண்டிடேட்ஸ் வந்து பயப்பட தேவையில்லை. நீட் யூஜி 2024 அப்ளிகேஷனில் சில கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் இல்லாமல் ப்ளூ பேக்ரவுண்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதனால் அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்குமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ரீசனுக்காக கேண்டிடேட்ஸோடைய நீட் அப்ளிகேஷனை என்டிஏ ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ கிளியராக இல்லை பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் கேண்டிடேட்க்கு என்டிஏ வந்து லிங்க் அனுப்புவாங்க. அதாவது அவங்களுடைய ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி லிங்க் அனுப்புவாங்க. அந்த மாதிரி இமெயில் வந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணலாம். அப்படி எந்தவித இமெயிலும் உங்களுக்கு வரல அப்படின்னா என்டிஏ வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஃபோட்டோஸ்னால எந்த இஷ்யூஸும் இல்லைன்னு தான் அர்த்தம். சில கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவில் வந்து நேம் அண்ட் டேட் மென்ஷன் பண்ணாமல் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதனாலேயும் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்குமான்னு சில கேண்டிடேட்ஸ் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா லாஸ்ட் இயர்ஸ்லலாம், அதாவது அது போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம்லாம் நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து நேம் அண்ட் டேட் போடாமல் அவங்களுடைய அப்ளிகேஷனில் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணியிருந்தாங்க. என்டிஏ வந்து அக்செப்ட் பண்ணி அவங்க எக்ஸாம் எழுதி அட்மிட் கார்டெலாம் அவங்களுக்கு வந்துருச்சு. கவுன்சிலிங்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க எம்பிபிஎஸ்ஸும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூஸ்னால என்டிஏ வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. சில கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய நீட் யூஜி 2025 அப்ளிகேஷனில் அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து 10 ஃபிங்கர்ஸ் இம்ப்ரெஷன் இல்லாமல், அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் 10 ஃபிங்கர்ஸோடைய இம்ப்ரெஷன் இல்லாமல் வெறும் லெஃப்ட் ஹேண்டோடைய தம் இம்ப்ரெஷன் மட்டும் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனால் அவங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்குமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகாது. என்டிஏ வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. உங்களுடைய 10 ஃபிங்கர்ஸ் தம் இம்ப்ரெஷனை ஹரிசாண்டலாகவும் வைக்கலாம், இல்லை வெர்டிகலாகவும் வச்சுருக்கலாம். அதனால் எந்த இஷ்யூஸும் வராது. நீங்கள் வெறும் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் மட்டும் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் எந்த இஷ்யூஸும் உங்களுக்கு வராது. உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு வந்துடும், பயப்பட வேண்டாம்.
சில கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய நீட் யூஜி அப்ளிகேஷனில் கொஷின் பேப்பர் மீடியம் செலக்ட் பண்ணுறதுல மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கரெக்ஷன் விண்டோ ஷெட்யூலில் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய கொஷின் பேப்பர் மீடியமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சில கேண்டிடேட்ஸ் வந்து இங்கிலீஷை செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஹிந்தி செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ கொஷின் பேப்பர் மீடியம் இங்கிலீஷ் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் வரும். கொஷின் பேப்பர் மீடியம் வந்து நீங்கள் தமிழ் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஷின் வந்து தமிழ்லேயும் வரும், இங்கிலீஷ்லேயும் வரும். ஒருவேளை கொஷினில் வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா இங்கிலீஷ் வெர்ஷனை தான் வந்து ஃபைனல் வெர்ஷனாக எடுத்துப்பாங்க. கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய 10th அண்ட் 12th குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் ஏதாவது தவறு பண்ணியிருந்தாங்களா, அதாவது ஸ்கூல் நேமில் இல்லைனாக்கா 10th அண்ட் 12th ரோல் நம்பரில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கரெக்ஷன் விண்டோ ஷெட்யூல் யூஸ் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய சேஞ்சஸ் பண்ணி ஃபைனல் சப்மிட் பண்ணலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்ஷன் பண்ணவங்க அவங்களுடைய கன்ஃபர்மேஷன் பேஜை டவுன்லோட் பண்ணும்போது டவுன்லோட் ஆகலை, அவங்களுடைய இமெயில் ஐடிக்கும் அந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து இன்டர்னல் சர்வர் இஷ்யூவாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் பண்ண சேஞ்சஸ் எல்லாமே உங்களுடைய நீட் யூஜி 2025 அப்ளிகேஷனில் அப்டேட் ஆகிருக்கும். நீங்கள் சிக்னேச்சர் மாற்றிருந்தாலோ இல்லை மற்ற ஏதாவது டேட்டாஸ் மாற்றிருந்தாலோ அதெல்லாமே வந்து உங்களுடைய இந்த அப்ளிகேஷனில், அதாவது கரெக்டட் அப்ளிகேஷன் ஃபார்மில் அப்டேட் ஆகிருக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. ஒன்ஸ் நீங்கள் நீட் யூஜி 2025 கரெக்ஷன் விண்டோ அப்படின்ற லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸு கீழே லாகின் அப்படின்ற பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் லாகின் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் யூஜி 2025 ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இதில் லாகின் பண்ண முடியும். உங்களுடைய நீட் யூஜி 2025 அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு அதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே காமிக்கிற இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற கேப்சாவையும் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் லாகின் ஆனதுக்கப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இந்த பேஜில் கரண்ட் ஸ்டேட்டஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட், வியூ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டட், அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட்டட் அப்படின்ற ஸ்டேட்டஸ் உங்களுக்கு காமிக்கும். அதுக்கப்புறம் கரெக்ஷன் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பர்டிகுலர்ஸ் அதுக்கு கீழே ப்ரெஸ் த பிலோ பட்டன் டு ப்ரொசீட் ஃபர்தர் ஃபார் கரெக்ஷன். இந்த இதில் கரெக்ஷன் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய நீட் அப்ளிகேஷனில் நீங்கள் கரெக்ஷனை மேக் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் உங்களுடைய கன்ஃபர்மேஷன், அதாவது நீட் 2025 அப்ளிகேஷனோட கன்ஃபர்மேஷனை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் பேஜுன்ற லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய நீட் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷனுடைய கன்ஃபர்மேஷன் பேஜை டவுன்லோட் பண்ணி நீங்கள் தரவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் கரெக்ஷனை மேக் பண்ணலாம். Correction in application form particulars. Online correction has started for National Eligibility cum Entrance Test UG 2025. You can edit your details if required. அதாவது உங்களுடைய நீட் UG 2025 அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் மட்டும் எடிட் பண்ணுங்கள். இந்த கரெக்ஷன் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இன் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய டேட்டாஸில் கரெக்ஷனை மேக் பண்ணலாம். அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் கரெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் பாயிண்ட் 1 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கரெக்ஷன் இன் ஃபில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் ஒன் டைம் ஆக்டிவிட்டி. அதாவது நீங்கள் வந்து இந்த கரெக்ஷன் விண்டோவில் ஒன் டைம் நீங்கள் கரெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் எந்த சேஞ்சஸும் மேக் பண்ண முடியாது. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃப்ரோசன் ஆயிரும், ஃபைனல் சப்மிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சேஞ்சஸும் மேக் பண்ண முடியாது. பாயிண்ட் 2 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கரெக்ஷன் வில் பி அலோட் ஒன்லி ஃபார் தோஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் கம்ப்ளீட்டட் ஆல் த ஸ்டெப்ஸ் ஆஃப் த அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிஷன் ப்ராசஸ் டூரிங் த ரெஜிஸ்ட்ரேஷன் பீரியட் அண்ட் ஆல்சோ பெய்ட் த எக்ஸாமினேஷன் ஃபீஸ். அதாவது நீங்கள் நீட் யூஜி 2025 அப்ளிகேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஃபுல்லாக எல்லா ஸ்டெப்பும் பண்ணி ஃபைனலாக ஃபீஸ் சப்மிட் பண்ண கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இந்த கரெக்ஷன் விண்டோ ஷெட்யூலில் கரெக்ஷனை மேக் பண்ண முடியும். பாயிண்ட் 3 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபார் கரெக்ஷன் கைண்ட்லி கிளிக் தி அப்ராப்ரியேட் லிங்க் ப்ரொவைடட் ஆன் த லெஃப்ட் மெனு அண்டர் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டெப்ஸ். அதாவது லெஃப்ட் மெனுவில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டெப்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் உங்களுக்கு எந்த லிங்க்கு கீழே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணுமோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி சேஞ்சஸ் பண்ணலாம். நான் இந்த வீடியோவில் அந்த டீட்டெயிலையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் 4 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆஃப்டர் கரெக்ஷன் ரிவைஸ்டு இன்ஃபர்மேஷன் வில் பி டிஸ்பிளேட் ஆன் த கன்ஃபர்மேட்டரி பேஜ் ஒன்லி ஆஃப்டர் ஃபைனல் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிஷன் அண்ட் ஃபீ பேமெண்ட் இஃப் அப்ளிகபிள். அதாவது ஃபீ பேமெண்ட்டில் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஃபீஸையும் பே பண்ணதுக்கப்புறம்
நீங்கள் ரிவைஸ் அதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ண அந்த டேட்டா வந்து உங்களுடைய கன்ஃபர்மேஷன் பேஜில் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் 5 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட் இஸ் அட்வைஸ் டு டேக் பிரிண்ட் அவுட் ஆஃப் தி ரிவைஸ்டு கன்ஃபர்மேஷன் பேஜ் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ரிவைஸ்டு கன்ஃபர்மேஷன் பேஜை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் ஃபியூச்சர் ரெஃபரன்சஸ்க்காக. ஒன்ஸ் நீங்கள் கரெக்ஷன் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்ற லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் என்ன மெசேஜ் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா, சிஸ்டம் ஹாஸ் ஜஸ்ட் சென்ட் எ ஒன் டைம் பாஸ்வேர்டு அதாவது ஓடிபி த்ரூ எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் ஆன் யுவர் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. அதாவது நீங்கள் நீட் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ண ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கும் ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கும் உங்களுக்கு வந்து ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 6 டிஜிட் ஒன் டைம் பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் ஃபார் கரெக்ஷன் அப்படின்ற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டெப்ஸும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸும் இருக்கும். அதாவது ரெஜிஸ்டர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், ரெஜிஸ்டர் பர்சனல் டீட்டெயில், ரெஜிஸ்டர் ஐடென்டி டீட்டெயில்ஸ், ரெஜிஸ்டர் அப்பேர் ஐடி, இது மாதிரி லெஃப்ட் சைடில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டெப்ஸும் ரைட் சைடில் அதுக்கான ஸ்டேட்டஸும் இருக்கும். இதில் ஃபைனல் சப்மிட் மட்டும் இன்கம்ப்ளீட்னு இருக்கும். ஏன்னா நம்ம கரெக்ஷனை மேக் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் ஃபைனல் சப்மிட் மட்டும் இன்கம்ப்ளீட்னு இருக்கும். கிளிக் ஆன் பட்டன் பிலோ டு ப்ரொசீட் ஃபர்தர் அண்ட் கம்ப்ளீட் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம். அதில் ஃபைனல் சப்மிட் அப்படின்ற லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணி ஃபைனலாக நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டெப்ஸில் ரெஜிஸ்டர் பர்சனல் டீட்டெயில் அப்படின்ற லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் இல்லாட்டி மதர் நேம் அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேட்டகரி, சப் கேட்டகரி அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கேண்டிடேட்ஸ் வந்து பே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான டாக்குமெண்ட்டையும் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பேஜில் அப்லோட் பண்ணணும். ஜென்ரல் ஆர் என்ஆர்ஐ கேண்டிடேட்க்கு ஃபீஸ் வந்து 1700. என்ஆர்ஐன்னா நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஜென்ரலுக்கும் நான் ரெசிடென்ட் இந்தியனுக்கும் ஃபீஸ் வந்து 1700. அப்புறம் ஜென்ரல் இடபிள்யூஎஸ்னா எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனு, அப்புறம் ஓபிசி என்சிஎல், ஓபிசினா அதர் பேக்வர்ட் கிளாஸஸில் நான் கிரீமி லேயர், அவங்களுக்கு ஃபீஸ் வந்து 1600 சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடினா பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, அவங்களுக்கும் தேர்ட் ஜெண்டர் இவங்களுக்குலாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 1000. கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய கொஷின் பேப்பர் மீடியம், அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் சிட்டி செலெக்ஷனில் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டெப்பில் ரெஜிஸ்டர் எக்ஸாம் அண்ட் எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்ஸ் இந்த லிங்கை கிளிக் பண்ணி ரெக்வயர்ட் சேஞ்சஸை கேண்டிடேட்ஸ் மேக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டெப்பில் ரெஜிஸ்டர் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்களுடைய கிளாஸ் 10 அண்ட் கிளாஸ் 12 எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மேக் பண்ணிக்கலாம். அதாவது பிளேஸ் ஆஃப் ஸ்கூல், டைப் ஆஃப் ஸ்கூல், அதுக்கப்புறம் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்டு, ஸ்கூல் போர்டு, அப்புறம் 10th 12th ரோல் நம்பர், ஸ்கூல் நேம், ஸ்கூல் பின்கோட், இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா இந்த ரெஜிஸ்டர் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் அப்படின்ற லிங்க்கை யூஸ் பண்ணி கேண்டிடேட்ஸ் வந்து கரெக்ஷன் மேக் பண்ணி சப்மிட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் ப்ரீவியஸ் அட்டம்ஸ் இன் நீட் யூஜி இதில் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டெப்ஸில் ரெஜிஸ்டர் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் அப்படின்ற லிங்க்கை கிளிக் பண்ணி கரெக்ஷனை மேக் பண்ணிக்கலாம். அப்லோட் டாக்குமெண்ட் பேஜில் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த வருஷம் அதாவது நீட் யூஜி 2025 கரெக்ஷன் விண்டோவில் அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபில் கரெக்ஷனை மேக் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் அண்ட் தம் இம்ப்ரெஷனில் கரெக்ஷனை மேக் பண்ண முடியாது. சிக்னேச்சரில் கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அவங்களுடைய சிக்னேச்சர் பிளட்டாக இருந்துச்சு அப்படின்னா கேண்டிடேட்ஸ் வந்து இந்த சூஸ் ஃபைல் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய சிக்னேச்சரை ரீஅப்லோட் பண்ணிக்கலாம். கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய நீட் யூஜி 2025 கரெக்ஷன் விண்டோவில் இந்த வருஷம் போஸ்ட்கார்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு கரெக்ஷன் அலோடு கிடையாது. அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய கேட்டகரி சர்டிஃபிகேட்டில் சேஞ்சஸ் பண்ணாங்க, அதாவது கேட்டகரியில் சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் இந்த சூஸ் ஃபைல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அவங்க அப்லோட் பண்ணணும். கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய 10th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த மார்க் ஷீட்டையும் அந்த சர்டிஃபிகேட்டையும் இங்கே அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்லோட் ப்ரெசன்ட் அட்ரஸ் அண்ட் பெர்மனண்ட் அட்ரஸ் அதுலேயே இந்த வருஷம் கரெக்ஷன் வந்து அலோடு கிடையாது. ஒன்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் எல்லா கரெக்ஷனும் மேக் பண்ணதுக்கப்புறம் ரிவ்யூ பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ரிவ்யூ பேஜில் இந்த செக் பாக்ஸ் எல்லாம் அவங்க வந்து டிக் பண்ணிக்கிட்டு ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்து ஃபைனல் சப்மிட் பண்ணணும். அதாவது அவங்களுடைய நேம்,
மதர் ஆர் கார்டியன் நேம், ஜெண்டர், கொஷின் பேப்பர் மீடியம், எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ், டாக்குமெண்ட் அப்லோட், ஃபாதர் ஆர் கார்டியன் நேம், டேட் ஆஃப் பர்த், கேட்டகரி, அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் சிட்டிஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஐடென்டி டீட்டெயில்ஸ், இது எல்லாத்தையும் இந்த செக் பாக்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி அப்படின்ற டிக்ளரேஷனையும் செக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் பண்ணணும். உங்களுடைய நீட் யூஜி 2025 அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோவில் கரெக்ஷன்லாம் மேக் பண்ணி நீங்கள் ஃபைனல் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக போய் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டேட்டாஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட் பண்ணுங்கள். இந்த கரெக்ஷன் விண்டோ ஷெட்யூல் அதாவது 11:50 PM முடிஞ்சிடும் இல்லையா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எந்த ஒர்க்கும் கிடையாது. ஃபுல்லாக நீங்கள் நீட் யூஜி எக்ஸாமுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், நல்லா படிங்க. ஸோ தட் நீங்கள் குட் மார்க் வாங்கி உங்களுக்கு நல்ல மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைக்கும். ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாக்கா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.